ஓகே. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து கிருபையின் சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தொடர்ந்து யோசேப்பை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ யோசேப்பு அப்பாவுக்கு நல்ல பிரியமான பிள்ளையாக இருக்கிறான். இந்த யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வருது. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். அது என்ன அப்படின்னா, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். சரிங்களா? யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது. நம்ம வயலில் அறுத்த அந்த அரிக்கட்டெல்லாம் கட்டி வைக்கிறோம். என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கு, உங்கள் அரிக்கட்டில் என்னை சுற்றிலும் வணங்கி நிற்குது அப்படின்றான். சரிங்களா? இதை கேட்டோன்னா அண்ணன்மார்களுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாகி போச்சு. ஏற்கனவே இவன் மேலே தான் அப்பா தனிப்பட்ட பாசம் வச்சுருக்கிறாரு. அதனால் இவனை பகைச்சிட்ருக்கிறாங்க. இப்போ இவனுக்கு இப்படி ஒரு சொப்பனம் வரும்போது, அப்போ நாங்கள்லாம் உனக்கு கீழே இருந்து ஒன்றை வணங்கணுமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு இவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்களாம். நல்லா புரிஞ்சுவேன் எனக்கு அன்பானவர்களே. இதிலேருந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் மனித தெய்வம் நமக்கு ஏற்படும். தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால, தேவனுடைய அழைப்பு நம்ம மேலே இருக்கிறதுனால மனித தெய்வம் நமக்கு ஏற்படும். அதன் நிமித்தமாக நமக்கு உறவுகளையும் சரி, நட்புகளையும் சரி, சுற்றி இருக்கிறவங்களையும் நமக்கு நிறைய மனித தெய்வம் உண்டாகும். அதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க, சகோதரர்கள், உறவினர்கள் பொறாமப்படலாம். சரிங்களா? அதுலேயும் வேறு உங்களுக்கு தரிசனம் தேவன் தந்துட்டாருன்னா உங்கள் மேலே உங்கள் அழைப்பு இன்னும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தரிசனம். சரிங்களா? தரிசனம்னா பாருங்கள், எல்லாருக்குள்ளேயும் ஒரு தரிசனம் இருக்கும். நம்புறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு தரிசனம் இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுலேருந்தே மருத்துவரை உயிரோடு எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு கனவாக வரும். சொப்பனம் பூரா அப்படி இருக்கும். அப்போ நான் ஊழியக்காரன்லாம் கிடையாது, நான் சாதாரண விசுவாசி தான். ஆனால் எனக்குள்ள மருத்துவரை உயிரோடு எழுப்புறது, ஹீலிங் பண்ணுறது. சரிங்களா? ஆமாம். திரள் கூட்டத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் என்ன வரும். அதை நான் நினச்சேன், அது என்ன சொல்கிறதுக்கு. அப்போது நம்ம அது நமக்கு அப்படி ஒரு ஆசை அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பாருங்கள், அது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறேன். அன்றைக்கி அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் தரிசனம், இதெல்லாம் தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்தக்கூடியது. இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். அப்போ அன்னைக்கு மருத்துவரை எழுப்புறது எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை தான் பிரசங்கிக்கிறேன். சரிங்களா? ஆமாம், நாளைக்கு அது நடந்துடும். அப்போது எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் இருக்கும். நீங்கள் புதுசாக இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் கூட உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் எதையாவது ஒன்று விதைச்சிருப்பார். பெரிய திட்டம் ஒன்று உங்களுக்குள்ளே போட்டு உங்களை அதன்படியாக நடத்திட்டு இருப்பார். ஏதாவது ஒன்று சொப்பனத்தின் மூலமாக, ஏதாவது தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, ஏதாவது ஊழியக்காரங்க மூலமாக உங்களுக்குள்ளே எதையாவது ஒரு விதையை போட்டு வச்சுருப்பார். ஒரு பெரிய தரிசனம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறது, திரள் கூட்டம் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுறது, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அதன் வழியில் தான் அப்பா நடத்திட்டு இருக்கிறார். அப்படி தான் யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தான் வாழ்க்கை இருந்தது. இப்போ இந்த தரிசனத்தின் நிமித்தம் அவன் சகோதரர்கள் மேலும் அதிகமாய் பகைத்தார்கள். எனக்கு அன்பானவர்கள், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய தரிசனம், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகள் நிமித்தமாய் நீங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறனால, அதை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லும்போது உங்களை நிறைய பேர் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்கலாம், பகைப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாதிரியே டவுட் ஆவாங்க, என்னடா எதுக்கு இருக்குத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கவலைப்படாதீங்க. உங்கள் அழைப்பும், உங்கள் தரிசனமும், உங்கள் தீர்க்க தரிசனமும், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தமும் தேவனுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அது நிச்சயம் நிறைவேறும். கையை தட்டி. யோசேப்புக்கும் அப்படித்தான். தேவன் எந்த தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. யாராலையும் நம்ப முடியல. நம்பாததுனால கோபம், நம்பாதனால எரிச்சல், நம்பாதனால போட்டி, நம்பாதனால பகை, நம்பாதனால அவனை மிகவும் பகைத்தார்கள் சகோதரர்கள். அதன் நிமித்தமாக தான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அடுத்தும் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அடுத்த சொப்பனம் வருது பாருங்கள். அந்த சொப்பனத்தையும் கண்டு அவன் சொல்கிறான். அது எப்படி இருக்குன்னா, அவன் ஒரு சொப்பனம் பார்த்துருக்கான். என்னென்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை என்னை வணங்குகிறது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் அவன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வேண்டுமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இப்போ அப்பாவுக்கும் பிரச்சனை. அப்பாவும் இவனை வணங்குற மாதிரி இவனுக்கு சொப்பனம் வந்துட்டு உடனே அப்பா கடுப்பாயிட்டார். என்னடா நீ இது ரொம்ப ஓவராலாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். முதல்ல பகைத்தார்கள்,
அடுத்து மிகவும் பகைத்தார்கள், அடுத்து பொறாமை கொண்டார்கள். சரிங்களா? ஓகே. எனக்கு அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய தரிசனத்தோடு அழைச்சிருக்கிறார். பெரிய திட்டம் இருக்குது. அதை பார்த்து சொந்த பந்தங்கள், குடும்பங்கள், உறவுகள் கூட உங்களை பகைக்கலாம், மிகவும் அதிகமாக பகைக்கலாம். நீங்கள் வெளிப்பாடு சொல்ல சொல்ல, நீங்கள் ஆண்டவரோடு நடக்க நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை பற்றி பேச பேச மிகவும் பகைப்பார்கள். ஒரு கட்டத்து மேலே பொறாமையே வந்துடும். பயம், நம்மளோட பெரிய ஆள் ஆயிரணுங்கிற பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் சகஜமாக போயிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். கடைசியில் என்ன நடந்தது? இதை நிமித்தமாக இந்த யோசேப்பை கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சாங்க. சகோதரர்கள் அடுமைக்கிறதுக்கு வெளியூர் போயிடுவாங்க. ரொம்ப நாள் ஆனோன்னு அப்பா விசாரிக்கிறதுக்கு அனுப்பிவிடுவார். இவன் 17 வயசு, போப்பா அண்ணன்மாரை காணும், நீ போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்ருவார். இவன் தூரத்தில் வரும்போதே அண்ணன்மார் பார்த்துருவான். ஆஹா, சொப்பனக்காரன் வரான் பார், என்னமோ பெருசாக தரிசனம் கண்டான், பார்த்துரும் இவன் தரிசனம் எப்படி நடக்குன்னு, இவனை போட்டு தள்ளிடும், இவனை கொண்டுட்டா எப்படி தரிசனம் நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. கொலை பண்ணுறதுக்கு திட்டம்லாம் தீட்டினாங்க, பழிக்கலை. சொல்லுங்கள், உங்கள் மேலே தேவன் பெரிய அழைப்பு வச்சுருக்கிறார். உங்கள் தரிசனம் பெருசு. அப்போல்லாம் உங்களை யாரும் போட்டு தள்ளிட முடியாது. எதிரிகள் உங்களை கொலை பண்ணிட முடியாது, கொல்ல முடியாது. குழிக்குள்ளே போட்டாலும் கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். கையை தட்டி எவ்வளோ ஆழத்தில் உங்களை தூக்கி போட்டாலும், எந்த அளவுக்கு உங்களை நசுக்க நினச்சாலும், ஒட்டுக்க நினச்சாலும், நெருக்க நினச்சாலும் கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், தூக்கி எடுத்தார். ஆமென். ஆமாம், காப்பாற்றினார். சரிங்களா? பொறாமை, எரிச்சல், கோபம் எல்லாம் பயத்தினால் வர்றது. என்னை விட இவன் பெரிய ஆளாயிரும் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? கொல்லன்னு நினைக்கிறாங்க, அது முடியல. அப்புறமா அப்படி இப்படி மைண்டு டைவெர்ட் ஆகி வரும். பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இவனை விற்றுறாங்க, அடிமையாக விற்றுறாங்க. அடிமையை இவனை விற்றுட்டு அப்பா கிட்ட போய் அவனுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து அதில் ரத்த கரையெல்லாம் காட்டி அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. உங்கள் பையன் செத்து போயிட்டான் போல, அவனை காணும், ஆளை காணும், இந்த சட்டையை மட்டும்தான் பார்த்தோம், இது அவனுடைய தான் அப்படின்னு கேட்குறப்பல அப்பாவுக்கு தெரியும் இது அவன் சட்டை தான் அப்படின்ட்டு. அப்பா நினச்சார், அவ்வளோதான், என் பிள்ளை செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி யாக்கோபு அதோடு அவன் நடபணமாக வாழ ஆரம்பிச்சிட்டான். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாலும் அழைப்பு மாறலை. கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார். கரங்களை தட்டி, உங்கள் மேலே அந்த அழைப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி. நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய தரிசனம் வச்சுருக்கிறீங்க, ஒரு பெரிய அழைப்பு இருக்குப்பா. ஆமென். எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அழைப்பு நிமித்தமாய், தரிசனத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே, எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தின் நிமித்தமாய் அதை 4 பேர்கிட்ட நாங்கள் சொல்லும்போது ஆண்டவரே, எங்கள் குடும்பம், சொந்த பந்தங்கள், உறவுகள் கூட பகைக்கலாம், மிகவும் பகைக்கலாம், எங்களை வெறுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கூட இருப்பேன். எங்கள் மேலே பொறாமை கொள்ளலாம். இவனுக்கு இவன் வாழ்வா, இவன் என்ன பெரிய ஆள் ஆயிடுவானா, அப்போ என்னை விட பெரிய ஆள் ஆயிடுவானா, அப்போ என்னை மதிக்காமல் போயிடுவானா, அப்போ எனக்கு மரியாதை கிடையாது அந்த வீட்டில் அப்படிலாம் நினச்சி நம்மளை வெறுக்கலாம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய திட்டம், அழைப்பு இருக்குது. அதை அவர் பார்த்துப்பார், அவர் நடத்துவார். ஆமென். உங்களை பகைக்கிறவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள். ஓகே, நல்ல தகப்பனே, அப்படியே எங்களை ஆசீர்வதிப்பாங்க. நன்றி. இதனை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை யாரெல்லாம் தொடுதோ ஆண்டவரே, யாரோடு நீங்கள் பேசணும் சித்தம் வச்சுருக்கிறீங்களோ அவங்க இதை கேட்பாங்க, கேட்டு பலன் அடைவாங்க, தைரியம் அடைவாங்க. ஓ, கர்த்தருடைய வார்த்தை, நான் இப்படி தான் இருந்தேன், கேள்விக்குறியோடு இருந்தேன், ஏன் என் குடும்பம் பகைக்குது, ஏன் எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை பற்றி சொன்னால். சில நேரம் நீங்கள் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் கணவனார்கிட்ட நீங்கள் சொல்லலாம், அவர் நம்ப மாட்டார். ஏன்னா அவர் தான் உங்கள் வீட்டுக்கு பாஸ்டராக இருப்பார். நிறைய குடும்பத்தில் அப்படி தாங்க, கணவனார் தான் பாஸ்டர், அதுக்கப்புறம் தான் உங்கள் பாஸ்டர். அது அப்படி தான். உங்கள் தரிசனம், உங்கள் அழைப்பெலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். சரிங்களா? மனைவி இருப்பீங்க, சில வீட்டில் கணவனுடைய அழைப்பும் தரிசனம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ மனைவி சிஸ்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருப்பாங்க, இவர் இப்போ தான் ரசிக்கப்பட்டு வந்திருப்பார். இவர் தண்ணி அடித்து எல்லாத்தையும் எடுத்து அழிச்சவராக இருப்பார். இப்போ தான் மனம் திரும்பி ஆண்டவர் வைராக்கியமாக பிடிச்சிருப்பார். இவருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கும்போது மனைவியால், நான் 10 வருஷமாக ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அன்னை பேச பேசுகிறேன், இவர் இப்போ தான் வந்தார், இவருக்கு என்ன பெரிய அழைப்பா அப்படின்னு அசட்டை பண்ணுற மாதிரி வரும். சகோதர சகோதரிகளுக்கிடையே வரும். சரிங்களா? எந்த ஒருவருக்குள்ளேயே அப்படி வந்தால் கூட கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார், கவலைப்படாது. ஆமென். நல்ல தகப்பனே, அப்படியே எங்களை ஆசீர்வதிப்பாக நன்றி. உங்கள் நாமம் பெரிதாய் மகிமையிடுறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் தொடுதோ ஆண்டவரே, அவங்கள நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. ஓகே, சரி, நாளைக்கு சந்திப்போம். தொடர்ச்சியாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு தொடர்ந்து தியானிக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் லென்த்தாக போனால் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. டெய்லி கர்த்தர் நல்லவர் ஊழியத்தில் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் 6 மணிக்கு ஆராதனை உண்டு. டெய்லி காலையில் ஆராதனை 6 மணிக்கு உண்டு, மாலை ஆராதனையும் 6 மணிக்கு உண்டு. வேத தியானம் நடைபெறும். அதில் கலந்துக்கோங்க. அதில் இன்னும் டீட்டெயிலாக சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.